நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற படித்தவர், பண்புள்ளவர், ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண்மணி, நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் ஆதரவு அளித்து இங்கே நிச்சயமாக அவர் வெற்றி பெற வேண்டும். இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இங்கே நம் முன் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பி கார்த்தியாயினி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய காடுவெட்டியார் இருந்திருந்தால் என்னுடன் சேர்ந்து அவரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு வாக்குகளை சேகரித்திருப்பார். அந்த வகையில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளருடைய அருமை தம்பி செல்வ மகேஷ் அவர்கள், அரியலூர் மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய திரு VMS அவர்கள், மரியாதைக்குரிய திரு தேவதாஸ் படையாண்டர் அவர்கள், திரு வீரமணி அவர்கள், ஜெய சஞ்சீவி அவர்கள், ஆறு கலையரசன் அவர்கள், முருகன் அவர்கள், சசிகுமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் என்னுடைய இனிய நண்பர் மரியாதைக்குரிய திரு H ராஜா அவர்கள், திரு AG சம்பத் அவர்கள், KS நரேந்திரன் அவர்கள், PS அருள் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சாய் சுரேஷ் அவர்கள், மருதய் அவர்கள், SK ஐயப்பன் அவர்கள், குழந்தைவேல் அவர்கள், தமிழ் அழகன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், ராசரத்னம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களின் தனசேகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புரட்சிமணி அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும், குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் நம்முடைய மருத்துவர் ஐயா 4 ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளர், பண்புள்ளவர், படித்தவர், நேர்மையானவர், உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய கார்த்தியாயினி அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய ஆசை, ஐயாவுடைய ஆசை, கார்த்தியாயினி அவர்கள் குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். இடையில யாரும் குழப்புவாங்க, என்ன, அதுல நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். இடையில அதிமுக வருவான், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க அவரை தோக்கடிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு போகக்கூடாது. இது என்னுடைய உறுதியா நான் சொல்றேன். அத்தனை ஓட்டம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயினி. ஏன்னா இந்த தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில மட்டும், இந்த மாவட்டத்துல மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் இங்க இருக்கின்ற அத்தனை இயற்கை வளங்களை இந்த திமுகவும் அதிமுகவும் சுரண்டி எடுத்துட்டு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயான ஒரு நபர் இல்லைன்னா அவ்வளவுதான். இங்கெல்லாம் நீங்க நாசப்படுத்தி இந்த காவிரி டெல்டா நாசப்படுத்திட்டு இருப்பானுங்க, இந்த ஆத்தையும் இந்த இவரான ஏரியும் நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
இதே திமுக ஆட்சியில 2008ல இங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? 45 கிராமம். அதுல சிதம்பரம் இந்த பகுதியில 25 கிராமம். அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல 20 கிராமம், 45 கிராமம் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடுன்னு சொல்லி நாகார்ஜுனா கம்பெனிக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு நான் வந்த உங்ககிட்ட ஒவ்வொரு ஊரா வந்த, கிராமமா வந்த, துண்டு பிரசுரம் கொடுத்தேன், போராட்டம் பண்ண. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்த நேரத்துல அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இங்க பாருங்க, அதை மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு நீங்க யாரும் அந்த மண்ணுல உள்ள வர முடியாதுன்னு சொன்னேன் நான். அதன் பிறகுதான் அந்த அனுமதி ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இல்ல 45 கிராம பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்னன்னு தெரியும்ல, இந்த சிதம்பரம் பகுதியில நகரத்துல ஒருத்தரோட வாழ்ந்திருக்க முடியாது. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். திமுக துடிச்சிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் இதை கொண்டு வர்றதற்கு. அது மட்டுமில்ல, வீராண ஏரி அது சுத்தி இருக்கிற பகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் என்எல்சி நில சுரங்கம் 3 சுரங்கம் இந்த பகுதியில் வந்திருக்கும். இது நீ மக்களுக்கு தெரியணும். ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு நாங்க பண்றது, அரசியல் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு துரும்பு கிள்ளி போட்டிருக்கிறாரா? இந்த வந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறாரா? வீராண ஏரி தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஏரி, கிட்டத்தட்ட 1.5 TMC கொள்ளளவு கொண்ட ஏரி. அது இன்னைக்கு வரைக்கும் தூர்வாரப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமில்ல, அது சுத்தி இருக்கிற பகுதியில் பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்ப முதல் குரல் கொடுத்தவன் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ் தான் குரல் கொடுத்த அந்த பகுதியை தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்ப இவர் ஏதாவது வாயை திறந்தாரா? இன்னைக்கு திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. காவேரி பிரச்சனையிலிருந்து கச்சத்தீவு பிரச்சனை வரைக்கும் இந்த திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதற்கு உடனதான் இந்த திருமாவளவன். இது இந்த தேர்தல் ஏதோ 2 ஜாதி பிரச்சனை கிடையாது, இது 2 சமுதாய பிரச்சனை கிடையாது. நம்ம கூட்டணி அவங்க கூட்டணி வேற. இன்னொரு கூட்டணி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி. கூட்டணியில ஒரு கட்சி தான் இருக்குது. தேர்தல் முடிஞ்சு அதுவும் போயிடும். நம்ம துரோகம் பண்ணிட்டோம். யார் துரோகம் பண்றது? துரோகம்னா நமக்கு என்ன தெரியுமாடா? துரோகம் என்னன்னு தெரியுமாடா? மற்றவங்களை நம்மள தோல்ல சுமந்துட்டு இவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், இவங்கள முதலமைச்சர் ஆக்கி மாத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றது உனக்கு என்னையா தகுதி இருக்கு? உனக்கு என்ன அது அருகதை இருக்கு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா உழைக்கின்றவன் நாங்கள் பாட்டாளிகள் தான். நாங்கள் பாட்டாளி, நெத்தியில வேறு சிந்துகிற பாட்டாளி. ஆனா இந்த திமுக வந்துதான் இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை, அந்த சமுதாயத்தை மூட்டி விட்டு அதை பிரச்சனை எப்படி பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இது 2 சமுதாயத்திற்கான தேர்தல் கிடையாது, நம்ம சமுதாயத்து பிரச்சனைகள்லாம் கிடையாது, வளர்ச்சிக்கான தேர்தல் இது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2026ல திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் அமைக்கணும், உறுதியா அமைப்போம். அதற்கு முக்கிய காரணம் என்ன? 57 ஆண்டுகள் 57 ஆண்டுகள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். ஐயா எடுத்த முடிவு இது. 2 பேரும் போதும். 2 பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு துரோகம், விவசாயிகளுக்கு துரோகம், பெண்களுக்கு துரோகம், இளைஞர்களுக்கு துரோகம். இங்க இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஏமா இங்க இருக்கிற மட்டும் தாய்மார்கள் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டை சரியில்லடா, தண்ணி குடிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன் நானு. பேசி